அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய சொத்தல்லவா? அதை யாரும் தட்டி பிரிக்க முடியாது. ஏனென்றால் இறைவன் நம்மளோடு இருக்கிறார், நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம். அவர் சொல் கேட்டு நாம் நடக்கிறோம் என்றால் எல்லாமே நன்மையாக நடக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இணைச்சட்ட நூல் அதிகாரம் 28 இறை வார்த்தை 9-11 முடிய. உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலை நிறுத்துவார். அப்போது பூவுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கியிருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர். உனக்கு கொடுப்பதாக உன் மூதையாருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்றுக்கள், உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றின் நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார். பிரைஸ் தி லார்ட். அவர் கட்டளைகளை நாம் கடைபிடிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு? நமக்கு என்ன தருவேன்னு சொன்னாரோ அதை தருவாராம். அதுவும் பாருங்கள், உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார். நீங்கள் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது நீங்களும் அவருக்கு ஒரு பணியாளர்கள். மக்களே, நீங்களும் இறைவாக்கு உரைக்கிறீர்கள், நீங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறீர்கள் இல்லையா? நீங்களும் திருக்காட்சி காண்கிறீர்கள். அப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? உங்களை ஒரு தூய மக்களினமாக ஆண்டவர் தான் அந்த பேரை உங்களுக்கு தந்திருக்காருன்னு எல்லாரும் நம்பும்படி செய்வாராம். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் ஏற்று பார்த்தீங்களா? நினச்சி பார்த்தீங்களா? இல்லை. ஏன்னா அவர் நமக்கு ஒரு பெரிய பரிசு தருகிறார். இவன் என் மகள், இவன் என் மகன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் தருகிறார் இல்லையா? எல்லாருக்கும் முன்பு நம்மளை நிலைநிறுத்தும்படி செய்வேன் வாக்களிக்கிறார். அதுபோக ஆண்டவர் நம் முன்னோர்களுக்கு கொடுத்தது போல் அந்த வாக்குறுதியை நமக்கு தருவேன் என்று நிலைநாட்டுகிறார். நம்ம அந்த நாட்டில் நிறைவுபடி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு அருளால் நிரப்புவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த அருள்களையும் ஆசீர்களையும் பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒன்று தான், கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை ஆவியானவர் நம்முடைய இருதயம் ஸ்பிரித்து சாந்துவால் நிரப்பியிருக்கிற அந்த இருதயம், தூய ஆவியால் நிரப்பியிருக்கிற அந்த இருதயம், தூய ஆவின் மெல்லிசை ஒளி நமக்கு கேட்கும்படி நாம் செவி கொடுக்க வேண்டும். அவர் என்ன கூறுகிறார், அவர் நமக்கு என்ன வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி உணரும்போது கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக நடக்கும். நடக்குமா நடக்காதா? நடக்கும். நடக்கும்படி செய்பவர் அவர் ஒருவர் மட்டும்தானே. ஆனால் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம்? ஒன்றுமே இல்லை. நம் ஆன்மா மட்டும்தான் அழியாதது இல்லையா? அந்த ஆன்மாதான் இறைவனிடம் போய் நிற்கும், நாம் செய்த அனைத்து நன்மைகளும் தீமைகளையும் கணக்கு கொடுப்பதற்கு. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? இது உங்களை பயமுறுத்துவதற்கோ இல்லை, அதாவது உங்களுக்கு தீர்ப்பிடுறதுக்கோ இல்லை. ஆனால் நாம் செய்வது என்ன என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும். இறைவனுக்கு முன்பாக நாம் கணக்கு கொடுக்கும்படி இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவ்வளோதான். அந்த வெளிப்படுத்தல் தான் நமக்கு நிறைவான ஆசிராக இருக்கும். அப்போ அந்த ஆசிரை தர்றவருக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருக்க வேண்டும்? சிந்திப்போமா? எல்லாம் இல்லை இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்திற்கு அளவே இல்லையா ஆண்டவரே? நீர் வாக்களித்ததை அனைத்தையும் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் ஏழைகள் ஆண்டவரே, எளியல்கள் தான். ஆண்டவரே, கடன் சுமையால் துன்பப்படுகிறோம் ஆண்டவரே. என்ன செய்வோம் என்று பெருமூச்சு விடுகிறோம் ஆண்டவரே. உழைப்பில்லை, வருமானம் இல்லை, ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதையெல்லாம் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கடந்து வருவதற்குள் ஒரு ஆண்டை போல் முடிகிறது ஆண்டவரே. ஆனால் அந்த மாதத்தை முழுவதும் நீர் கடத்தி கொண்டு போகிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதால் எல்லாத்தையும் நிறைவாக செய்கிறீர் என்று நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அந்த நம்பிக்கையின் பேரில் எளிய மக்களாகிய நாங்கள் உம்மிடம் தஞ்சமென்று வந்தப்போ நீர் எங்களை அரவணைத்து கொண்டீரல்லவா? இந்த அரவணைப்பு எப்பொழுதும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.